வணக்கம் நேயர்களே, விஷன் சினிமாவிற்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது தனுஷுடைய இயக்கத்தில் வந்திருக்கிற இட்லி கடை. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு, ஸோ படம் வந்து ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு மலையாள ஃபிலிம், ஒரு டச்சஸான ஃபிலிம்ன்றதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை, அதில் வந்து எந்தவித எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் படத்தில் வந்து என்னென்ன நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யதார்த்தமாக பார்ப்போம். ஏன்னா இது வந்து சினிமாங்கிறது வந்து ஒரு மாயாஜாலங்கள், என்றைக்குமே யதார்த்த லைஃபோட ஒட்டி வருமானம் அதெல்லாம் கிடையாது. பட் இருந்தால் நிறைய கேள்விகள் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து என்ன மாதிரி கேள்விகள் இருக்குன்னா, படத்துடைய கதை வந்து அப்பா ஒரு இட்லி சொல்கிறார். ஒரு குக்கிராமத்தில் வந்து ஒரு கிராம போர்ஷனில் வந்து அந்த ஊருக்கே வந்து ஒரு சின்ன ஒரு இட்லி கடை, அந்த டேஸ்ட்டு சூப்பரு, அப்பாவுடைய கைப்பக்குவம் யாருக்கும் வராது, இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் புள்ள வந்து அதே கடையை ஃப்ரான்ச்சைசிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை ஒத்துக்காத அப்பா. ஸோ அவர் கோச்சிக்கிட்டு போகிறார். அதுக்கப்புறம் அவர் வந்து திருப்பி அப்பா இறந்ததுக்கப்புறம் திருப்பி அதே இட்லி கடை நடத்துகிறான்றது வந்து ரொம்ப காமெடியான விஷயம். ஸோ இது வந்து ஒரு வருஷனில் பார்க்கும்போது நல்லா இருந்தாலும் நிறைய கேள்விகளை கொண்டு வருது. ஸோ என்ன மாதிரி கேள்விகள் கொண்டு வரும்போது, ஏன்னா ஒரு வளர்ச்சி தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் வந்து வாழ்க்கை. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது எந்த அப்பா வந்து ஒரு புள்ள வந்து இதே குக்கிராமத்துலேருந்து என்ன மாதிரியே இருந்துட்டு அப்படியே இருந்துட்டு ₹1 இட்லி வை, ₹5 இட்லி வைன்னு சொல்லி எந்த அப்பா சொல்லுவார்? ஸோ அது பெரியது. அதுக்கப்புறம் எம்.ஆர். ராதா பாணியில் சொல்லணும்னா, அவன் நீராவியில் வந்து ராக்கெட்டு வரும், ஜெட்டு வரும், நம்மால் குழா போட்டு இட்லி தாண்டா சொல்கிறான்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி போர்ஷன்ஸில் வந்து ரொம்ப குறுகலான ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்குற மாதிரி விஷயம் இந்த படத்தில் இருக்குது. ரியலி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், எந்த அப்பா சொல்லுவார்? இது ஒரு காமெடியான விஷயம். அதுக்கப்புறமா அவர் மோதிர அருண் விஜய் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பயங்கரமான ஒரு பெரிய பணக்காரர் வீட்டு பையன், பாடான்னு சொல்லிட்டு விட்ற ஒரு கேரக்டராக இருக்கணும். பட் அது ஈகோக்காக வந்து சண்டை போடுறது, இவனுக்கு கீழே வந்து அடிக்குதுங்கிறதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அது நீங்கள் பின்னாடி திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப தமாஷா, என்னடா அவன் அவ்வளோ பெரிய பணக்காரன் கீழே இறங்கி வந்து ஒரு குக்கிராமத்தில் வந்து இவனுக்காக வந்து 10-15 நாள் அப்பா பையன் பொண்ணு எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்கன்றது போது, சரி அவன்லாம் வந்து உட்காந்த இடத்துல அப்படி பட்டன் ஃபோனை வச்சு ஸ்கின் முடிச்சிடலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு சினிமேட்டிக்காக பண்ண விஷயம். இதுவும் வந்து ஒரு திராபியான ஒரு விஷயம் தான். யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோ படித்து ஒரு கேட்டரிங் டெக்னாலஜியில் இருக்கவர் தன்னுடைய சமையல் திறமையால் ஏதாவது பெருசாக பண்ணி அந்த ஊரே வந்து பிரபலியம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணார்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அவரே அந்த குக்கிராமத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அப்படியே ஒரு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த மாதிரி எந்த பையன் இருப்பான்? யோசிச்சு பாருங்கள். ஸோ இது யதார்த்தமாக இப்போ யோசித்தோம்னா இது அவ்வளோ ஒன்றும் பெருசாக சக்ஸஸ் ஆகாது. ஒரு காமெடியான ஒரு இது. யோசிச்சு பார்த்தோம்னா சிரிப்பு தான் வரும். அதனால தான் இந்த படம் வந்து ஒரு பார்க்குறதுக்கு நல்ல படமாக இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு பூமோ பெரிய ஒரு கலெக்ஷனோ இல்லைங்கிறதுக்கு காரணம் இந்த படத்துடைய இந்த மையக்கருவில் இருக்கிற ப்ராப்ளம் தான். ஏன்னா வந்து எந்த அப்பாவும் வந்து புள்ள வந்து என் கூட வந்து என்ன மாதிரி வந்து ₹5 இட்லி விடணும்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஸோ இதெல்லாம் வந்து தனுஷ் வந்து அடுத்த படங்களில் வந்து கதை அமைக்கும்போது சென்டிமெண்ட்டு கதை ஓகே, எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் இந்த வருஷன் வந்து யோசித்தனால அவ்வளோ பெருசாக கலெக்ஷன் வரலங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் வில்லன் கேரக்டர் சமுத்திரகனி வந்து எதிர்க்க பரோட்டா கடை. பரோட்டா கடைக்கும் இட்லி கடைக்கும் எவ்வளோ வித்தியாசம். அவர் கடையில் கூட்டம் வருமா, இவர் கடையில் கூட்டம் வராதான். அதுக்கப்புறம் அவர் கடைக்கு கூட்டம் வந்ததுன்னா இவர் கடையில் கூட்டம் வரும். என்ன காமெடி இது! பரோட்டா திங்கிறோம், பரோட்டா தின்னுட்டு தான் இருப்பான். இட்லி திங்கிறோம், இட்லி இவருக்கு கடையில் வந்து பரோட்டா விற்கவே இல்லை. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி லாஜிக்கான ஒரு விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாம்ராஜ்யம், ஹோட்டல் சாம்ராஜ்யத்தை விட்டுட்டு இந்த இட்லி கடையில் தான் உட்காந்துருப்போம்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஹம்பகமான விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய மைனஸ். ஸோ இதனால் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு பூம் வெற்றிங்கிறது இல்லை. ஓகேங்களா, ஏன்னா இன்றைக்கி நிறைய மலையாள படங்கள் பாருங்கள், ஆஃபீஸர் ஆன் டியூட்டியும் சரி, இந்த மாதிரி நிறைய மலையாள படங்களில் பார்த்தீங்கன்னா கதை கரு வலுவாகி அதில் வந்து நீங்கள் கொஸ்டினே பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ அழகாக ஒரு ஸ்க்ரீன் பிளேலாம் பண்ணி அட்டகாசம் பண்ணுறாங்க. இது நல்லா இருந்தாலும் பட் நிறைய கேள்விகள் வந்து என்னடா இது இதெல்லாம் வந்து ஒரு மொக்கையாக இருக்குங்கிற மாதிரி விஷயம் வந்ததுனால இந்த படம் வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டி தருவதுனால கலெக்ஷன்ஸ் அவுட்டு, அவ்வளோ பெரிய கலெக்ஷனில் இருந்த உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களிடம் விட வருவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.